இன்னைக்கு வாழ்க்கையில் சோத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு வருகிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் குடும்பங்களில் சஞ்சலம், தவிப்பு, ஏமாற்றம், துக்கம், வேதனை. ஏன்? காரணம் என்ன? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய முதலிடம் வாழ்க்கையில் இல்லை. அதுதான் காரணம். சோம்பேறித்தனம், தூக்கம். சோத்திரம் நல்லாவே இருக்க முடியாது. எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நல்லா இருக்க முடியாது, உலக பிரகாரமும் நல்லா இருக்க முடியாது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு நாமளே நம்ம சூனியம் வச்சுக்கிறோம். வேண்டாம். இந்த நாளில் ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளுங்க. நான் கொஞ்ச நேரம் வார்த்தை முடிக்க போகிறேன். இந்த நாட்களில் ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளுங்க. நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஒரு நாளை துவங்கி சோத்திரம் நீ காலை எந்திரிச்சு சோத்திரம் பெட் காபி குடிக்கிறதுக்கு போய் கிச்சனில் நிற்கிறியோ இல்லையோ, சோத்திரம் வேலை செய்கிறவர்கள் வேலை ஸ்தலத்தில் போய் எண்ணத்தை போய் உருட்டுறியோ தெரியாது. நீ எண்ணத்தை தான் உருண்டு புரண்டு உழைச்சாலும் நிற்காது, ஒட்டாது. கர்த்தர் சமூகத்தில் நின்றுட்டு ஒவ்வொரு நாளையும் துவங்கிப்பார். அந்த நாள் உனக்கு கிருபை நாளாக இருக்கும். அந்த நாட்கள் உனக்கு மகிழ்ச்சி நாளாக இருக்கும். நீ சஞ்சலத்தை தவிப்பும் வாழ்க்கையை விட்டு ஓடிப்போம்.